நியூட்டோன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வேட்டையின் படம் எப்படி இருக்கும், படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும், இதுதான் பலரும் கேட்குற கேள்வியாக இருக்குது. ஏன்னா அந்த படத்துக்கான ஹைப் பெரிய அளவுக்கு ஏற்பட்டுக்கிட்டு வருது. இந்த குறிப்பாக மனசுலைய பாட்டு, அப்புறம் ஒவ்வொரு பாத்திரங்களை அறிமுகப்படுத்தின அந்த விதம், இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் எப்படி வந்திருக்கும், இதோட கதை என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த படத்துக்கு கதை தெரியாது, அதுதான் ஹானஸ்டான பதில். தெரியாதுன்றது தெரியாதுன்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஆட்கள் பல பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்களே ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லிவிடுவாங்க. இப்படி ரெடி பண்ணுற கதையை உண்மையில் படமாக எடுத்தாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. கதைன்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒன்று சொல்லுவாங்க. பார்க்குறவன், அந்த படம் பார்க்குறவனுடைய சுவாரஸ்யத்தை கெடுக்கிற மாதிரி அது அமைஞ்சிடும். அதனால் வேட்டையன் படத்தின் கதை என்னன்னு தெரியாது. ஆனால் களம் என்னன்னா ஒரு சமூக அவலத்தை வெளியே கொண்டாடுற மாதிரியான ஒரு படம் தான் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதில் இவர் ரஜினி அவர்கள் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக வர்ற ஒரு பாத்திரம் தான் ராணா டகுபதி அப்படிங்கிறாங்க. பகத் பாசில் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதே போல் அமிதாப் பச்சன் இந்த படத்தில் நீதிபதி வேடத்தில் வர்றதா சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்களாக இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி படம் வரும்போது நம்ம பார்த்து அதை அனுபவிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்னென்னா, படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இப்போது செப்டம்பர் மாதம் 20ஆம் நடக்க போகுது. இதில் இந்திய திரையுலகில் பலரும் இதில் கலந்துக்க போகிறாங்க. இந்திய திரையுலகமே கலந்துக்கிற மாதிரியான ஒரு ஒரு பரபரப்பான விழாவாக இது மாறப்போகுது. அதில் ரஜினியுடைய பேச்சு, அமிதாப் பேச்சு, இதெல்லாம் ஒரு ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நிறைய ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்கணுன்றதுக்காக போட்டி போடுறாங்க. ஆனால் எல்லோருக்குமே அந்த டிக்கெட்டுகள் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. இந்த வீடியோ மூலமாக அவங்க ரஜினி ரசிகர்களுக்கும் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் பார்க்கணுன்னு ஆசை தான். பட்டு இங்கே இடம் அது ஒரு 3000-4000 பேர் தான் அதில் அமர முடியும். அதனால் எல்லோரும் அவங்க வீட்டிலேருந்தே பார்த்து இதை ரசிக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் இந்த இசை நிகழ்ச்சியை அவங்க எப்படியும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு தான் போகிறாங்க. அதனால் அப்போ பார்த்துக்கங்க. இந்த வேட்டையன் படம் உலகெங்கும் வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. 10ஆம் தேதின்றது ஒரு பெரிய விடுமுறை காலம்ங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய வசூல் இந்த படத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வேட்டையினுடைய ஹைலைட்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இதில் என்ன, இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே நல்ல ஒரு செய்தி ப்ளஸ் நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள், இது அனைத்தும் கலந்த ஒரு கலவையைத்தான் இந்த படம் இருக்கும். படத்துக்கு ஏற்கனவே ஒரு பாட்டு வந்துருச்சு, 2வது பாட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட இசை நாளைக்கு முழுசாகவே வந்துருப்போது. எல்லா பாட்டும் என்னன்னு அதில் தெரிஞ்சிடும். அடுத்து ரஜினியை வச்சு ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் படம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. வேறு யாருக்கு அவர் காட்சி தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கிறத பார்க்க முடியுது. அது பத்திரிகையாளர்களை கூட பலரும் அதை சொல்கிறாங்க. ரஜினி ஒருத்தருக்கே தொடர்ந்து படம் கொடுக்குறாரு அந்த மாதிரி. அது அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவர் எல்லாருக்கும் தான் படம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அவருக்குன்னு ஒரு 10 கம்பெனிகள் வச்சுக்கிட்டு அதில் மட்டும் படம் பண்ணிட்டு இருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் ஒரு படத்தை சரியாக எடுத்து சரியாக ரிலீஸ் பண்ணி அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ள தயாரிப்பாளர் யாரோ அவங்களுக்கு மட்டும் படம் பண்ண ஆரம்பித்தார். அந்த வரிசையில் இப்போது லைக்கா நிறுவனம், சன் பிக்சர்ஸ், இவங்க 2 பேர் தான் தொடர்ச்சியாக ரஜினியை வச்சு படம் பண்ணுறாங்க. இடையில் வேறு சில நிறுவனங்களுக்கும் அவர் கால் ஷீட் கொடுத்தாரு. பட் அவங்களால அந்த படங்களை பண்ண முடியல. குறிப்பாக ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்களுக்கு தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் ரஜினி நடிக்கிற ஒரு படத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட்டு, அப்புறம் ஸ்கிரிப்டு, இதெல்லாம் பல்வேறு பிரச்சனை இருந்ததால் அந்த படத்தில் ரஜினி நடிக்கலை. மற்றபடி குறிப்பிட்ட ஒருத்தரே சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவருக்கு எண்ணம் கிடையாது. படம் சேஃபாக இருக்கணும். ஏன்னா பெரிய தொகை இதில் இன்வால்வ் ஆகுது. 100 கோடி கூட கிடையாது. இப்போல்லாம் அதோட 3 மடங்கு 4 மடங்கு ஆயிடுச்சு தயாரிப்பு செலவு. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாத, எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற ஒரு நல்ல நிறுவனமாக பார்த்து படம் கொடுத்தா போதும், அந்த நிலைக்கு அவர் வந்துட்டார். இப்போ இன்னும் அவர் நடிக்க போகிற அடுத்து வருகிற படங்களில் கூட இந்த சன் பிக்சர்ஸு அல்லது லைக்கா அந்த மாதிரியான சிலர் தான் படங்கள் பண்ணுறாங்க. அதில் ஏஜிஎஸ் வருமானு தெரில. தானு சார் இவங்கெல்லாம் அந்த பட்டியலில் வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து விஜய் பெரியார் சிலைக்கு போய் பாலை போட்டார்.
அதை போட்ட பிறகு வந்து நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் குறிப்பாக இந்த சங்கிகள் இருக்காங்கள்ல, பாஜக ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல், இவங்களுடைய புலம்பல் சத்தம் ரொம்ப அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி இவர் பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுறாரு, அண்ணாவுக்கு வாழ்த்து சொல்கிறாரு, அப்போ இவரும் வந்து திராவிட கட்சிகளில் அந்த பட்டியலில் தான் சேர போகிறாரா, இவர் திராவிட அரசியலை தான் செய்ய போகிறாரா, அதை செய்யறதுக்கு இவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும், இப்படி வெளிப்படையாகவே கேட்க ஆரம்பித்தாங்க. அதுவும் இந்த முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை இருக்காங்களே, அவங்க வந்து விரக்தியின் உச்சத்துக்கே போயிட்டு வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க ப்ரெஸ் மீட்டை கூட்டி. இது விஜய் வந்து போய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கு இவங்க ப்ரெஸ் மீட் வச்சு விஜயை திட்டுறாங்க. அதை பார்க்கும்போது பரவாயில்லையே, தம்பி வந்து நல்ல ரூட்டுக்கு தான் வந்திருக்கார் போல இருக்குன்னு தான் தோணுச்சு. ஏன்னா பாஜகக்காரன் ஒருத்தனை திட்டுறான்னு சொன்னால் அவன் நல்லவன்னு அர்த்தம், அவன் சரியான ரூட்டில் போகிறான்னு அர்த்தம். இப்போ விஜய் வந்து அண்ணாவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறது, அல்லது அண்ணாவின் புகழை போற்றுவது, பெரியாரின் புகழை போற்றுவது, இந்த மாதிரியான அந்த ரூட்டை வந்து அவர் எடுத்திருக்கிறது இவங்க எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ என்னடா அது நம்ம எதிர்பார்க்காத ஒரு கோணத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குறாங்க. அது நல்லது தான். பெரியார் சிலைக்கு மாலை போட்டது, அண்ணா சிலைக்கு மாலை போட்டது, இல்லை அடுத்து கலைஞர் சிலைக்கோ எம்ஜிஆர் சிலைக்கோ, இப்படியெல்லாம் வந்து திராவிட தலைவர்களை கொண்டாடுறதுல வந்து எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிது, பெருமையாக நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அல்லது வெளிநாடுகளில் போய் எங்கே போனாலும் தமிழர்களுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அதெல்லாம் வந்து தானாக வானத்திலேருந்து குதித்து வந்துடல. இந்த தலைவர்கள் தான் அந்த மரியாதையும் அந்த தகுதியையும் நமக்கெல்லாம் கொடுத்தது இந்த தலைவர்கள் தான். இல்லைனாக்கா நம்ம இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் வந்து அடிமைப்பட்டு தான் கடந்திருப்போம். அதனால் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தணும், நன்றி சொல்லணும் அப்படிங்கிற உணர்வு விஜய்க்கு வந்திருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையாகவே பாராட்டுறேன். இன்னும் இதை தொடர்ந்து அவர் வந்து செய்யணும், இந்த சங்கி பயலுங்களை வந்து இன்னும் கதற விடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் விஜய் வந்து முதல் படி கரெக்டான ரூட்டுக்கு வந்துட்டார். அடுத்தடுத்து அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். குறிப்பாக அந்த மாநாட்டில் அவர் தன்னுடைய கொள்கை, தன்னுடைய நோக்கம், எதுக்காக இந்த அரசியலுக்கு நான் வரேன், எதுக்காக வந்து இவ்வளோ சம்பாதிக்கிற துறையை விட்டுட்டு இந்த அரசியலுக்கு வரேன், இதையெல்லாம் வந்து அவர் தெளிவாக விளக்குவார் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த அவருடைய அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காங்க. இது வந்து யார் எழுதி தராங்கன்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விஜய் விடுற அறிக்கை அது. அந்த அறிக்கை வந்து கரெக்டாக இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து அவர் எப்படி தொடர்வார் அப்படிங்கிறத இனி வரும் காலத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.